நல்ல விஷயம் செய்யும் போது வாழ்த்தி வரவேற்றால்தான் அவர்களும் கொஞ்சம் ஆர்வம் வந்து ஏடிஎம்கே பிளவுபட்டு நிற்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. திமுக 2வது இடமும் அதிமுக 3வது இடத்துக்கும் வந்துட்டாங்க. இந்த 3வது இடம் 2வது இடத்துல இருக்கிறது நிலை கிடையாது. ஏதாவது ஒரு கட்சி தான் உயிரோடு இருக்கும். ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஆமாம், இப்போ விஜய் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நாங்கள் தொடங்கி வச்சது, அதை தான் அவங்க புதுப்பிக்கிறாங்களே தவிர புதுசாக எதுவும் கொண்டு வரல. அதனால் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம் இப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் உரிமை தொகை முத சொன்னது கமலஹாசன். நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியாகுதுன்றது ஒரு மோசமான நிகழ்வு. அதுக்கு முக்கிய காரணம் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஏடிஎம்கேல பரபரப்பு, டிவிகே நகர்வு பிளஸ் நீட் போராட்டம், இதை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிவிகேவோட வரவு தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் கொண்டு வருமா சார்? ஏங்க டிவிக்கு ஆட்சியாக அமைச்சிச்சு, இப்போ வரவு ஆட்சி மாற்றம் கொண்டு வருமா? இந்த ஆட்சி இப்போ ஸ்டார்டிங்ல ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மூடி இருக்காங்க. பிளஸ் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்ல நல்ல தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்காங்க. இது கடைசி வரைக்கும் நீடிக்குமா இல்ல? அது அவங்க ஆட்சி செய்யற முறையை பொறுத்து. எல்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா வேகமா இருப்பாங்க. நல்லா சில விஷயங்கள்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. உடனுக்குடன் நடவடிக்கைகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள நம்ம வாழ்த்தி வரவேற்கணும். நல்ல விஷயம் செய்யும் போது வாழ்த்தி வரவேற்றால்தான் அவர்களும் கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் செய்வாங்க. எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அந்த வெறுப்பு பார்வை பார்க்குறது ரொம்ப பேர். இப்போ பத்திரிகையாளர்களே இன்னும் ஒரு 90% தாவேக எதிர்ப்பு மனநிலையிலேருந்து மாறவே இல்லை. கொஞ்சம் பேர் அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அந்த மாதிரியும் உழாமல், அந்த மாதிரி எதிர்ப்பு மனநிலையும் இல்லாமல் நல்ல விஷயங்களை வரவேற்கிறது, மற்ற விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறதுன்னு கொண்டு போகணும். அப்போது இன்றைக்கி ஏதோ தாவேக்கான அந்த இவர்கள் ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகை அவர்கள் தொடர்ச்சியாகவே ஏதோ மாயம் நிகழ்ந்து இவர்கள் விட்டது போல் ஒரு பிரமையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது இவர்கள் வந்ததெல்லாம் ஏமாற்றி வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. இப்போ தாவேக்கால அந்த தொண்டர்கள், அந்த கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்கலாம் பெரிய அளவுக்கு அரசியல் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ரெண்டாவது அவர்கள் தங்கள் தலைவரை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு ஏதாவது ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தப்பாக போடுறாங்க. முதல் முறையாக தமிழகத்திலேயே ஒரு அமைச்சர், பெண் அமைச்சரை எங்கள் தலைவர் நியமிச்சிருக்காங்க ஒருத்தன் போடுறாங்க. அவனுடைய அரசியல் அறிவு ஞான சூன்யம் தான். ஏன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி காலத்துலேருந்து பலர் அமைச்சராக இருக்காங்க. சும்மா சிம்பிளாக விக்கிபீடியாவில் போட்டாலே தெரிஞ்சிடும் எத்தனை பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போது ஒருத்தன் இப்படி போடுறான்னா அவன் மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு போடல, அவனுக்கே ஒன்றும் தெரில, ஏமாலியாக இருக்கிறான் தான் அர்த்தம். அப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது, தாவேக்கா இப்படி தான் வந்தாங்க, இப்படி தான் இருக்குது அப்படின்னு போடுறதுலாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போது இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கறதும் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகலாம். தாவேக்கான்னு இல்லாமல் திமுகவை பண்ணாங்கல்ல எவ்வளோ விஷயங்கள். இந்த பட்ஜெட் வந்தப்போ நாங்கள் தான் ரூவை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு, ரூன்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அதை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி அதை பெருசாலாம் ஆக்கினாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிக்கணும்னா எல்லாரையும் கண்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறாங்க, சமூக வலைதளத்தை தவறாக கையாளுகிறார்கள், முதல்வரையே நடிக்க வைக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தப்பாக சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்லி பண்ணலாம். ஈக்குவலாக சான்சஸ் சார் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ என்ன விஷயம்னா இவங்களே வந்துட்டாங்க, இவர்கள்லாம் மாய உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. இந்த தன்மை இல்லாமல் ஒரு 6 மாதம் இவர்கள் என்ன செய்கிறாங்க செய்யட்டும். அதில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுவோம். சில விஷயங்கள் தேவை என்றால் அதையும் சுட்டி காட்டுவோம். கொண்டு போட்டோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். முடிந்தால் நாம் ஆண்டவர்கள், ஏற்கனவே ஆண்டவர்கள் என்ற முறையில் இந்த விஷயம் இது இப்படி இல்லை, இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு கூட உதவி பண்ணலாம். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அவங்க விஷயம். ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நன்மை, இவங்களுக்கும் நன்மை. இந்த மாதிரி தான் போகணும். அந்த பார்வை இல்லை. ஓகே சார், ஏடிஎம்கே மீண்டும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு 2 பிளவுபட தான் வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பிளவுபட்டு நிற்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. தாவேக்கா ஆட்சியில் வந்த பிறகு, அதாவது தாவேக்கா தேர்தலில் ஜெயித்த பிறகு திமுக 2வது இடமும் அதிமுக 3வது இடத்துக்கும் வந்துட்டாங்க. இந்த 3வது இடம் 2வது இடத்துல இருக்கிறது நிலை கிடையாது. ஏதாவது ஒரு கட்சி தான் உயிரோடு இருக்கும். ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதில் யார் ஒன்றும் இல்லாமல் போகன்றதில் போட்டி போடணுமே தவிர, நாங்களே ஒன்றும் இல்லாமல் போகிறோன்னு இவங்களே உட்காந்து குழி தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதிமுகவில் அந்த குழி தோன்ற வேலைனால திமுகவுக்கு வேலை ஈஸியாக போச்சு. செகண்ட் பிளேஸில் அவங்க அப்படியே தங்களை தக்க வச்சுக்கிறாங்க. இதில் இவர்களுக்குள்ளே நடக்கிற இதை தீர்த்துக்கிட்டு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். ஆனால் எனக்கு என்னமோ அது வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா தலைமை மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு டீம் வெளியே இருக்குது. தலைமை அவர்களை பொறுப்புலேருந்து நீக்குது.
இந்த சண்டை பெருசாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இது எங்கே போய் முடியும்னு தெரியாது. கோர்ட்டுலேயும் தேர்தல் ஆணையத்திலும் தான் இதுக்கு தீர்வு வரும் போல் இருக்குது. அதனால் அதிமுக யார் கையில் இருக்குது அப்படின்னு வருமா, இல்லை இவர்கள் சண்டை முற்று பெறாமல் போய் சின்னம் முடக்கப்பட்டு அலுவலகம் முதற்கொண்டு முடக்கப்படுமான்னு தெரியல. ஓகே சார், இப்போ எதிர்க்கட்சியான டிஎம்கே மீது அதிகமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுக ஏற்கனவே அவர்கள் மேலே இருக்கிற அந்த கோபத்தில் தான் மக்கள் தூக்கி ஓரம் போட்டாங்க. அவர்கள் அந்த தோல்வியை தாங்கி கொள்ள முடியாமல், தாங்கி கொள்ளன்றதை விட இன்னும் அவங்க தோத்துட்டன்றத நம்பலை, இன்னும் தாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோன்ற மாதிரி அவர்கள். ஆமாம், இப்போ விஜய் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நாங்கள் தொடங்கி வச்சது, அதை தான் அவங்க புதுப்பிக்கிறாங்களே தவிர புதுசாக எதுவும் கொண்டு வரல. அதனால நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம் இப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், தொண்டர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டோம். அப்போ இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், இல்லந்தோறும் கல்வி, இல்லந்தோறும் மருத்துவம், உங்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரிலாம் இது எல்லாம் போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கிற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. இருக்கிறதுலேயே ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பேர் போனவங்க இவங்க தான். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் அந்த அளவுக்கு பிரபலம், சாதாரண மக்களுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, அதிமுக ஆட்சின்னு ஒரே காரணத்துக்காக அதை ஒன்றும் இல்லாமக்கணும். இவர்கள் அதை நாங்கள் சீரமைக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இவர்களுக்கும் அது சம்மந்தமே இல்லை. ஆனால் அது நல்ல திட்டம், நம்ம கொண்டு போவோம், நல்லா கொண்டு போவோம்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு அரசுக்கு இது. அதில் அவங்க ஒன்றும் கௌரவம் பார்க்கல. ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, நம்ம கொண்டு வரணும். ஆனால் இவர்கள் அவர் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் அவர்கள் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. கமல்ஹாசன் திட்டத்தை தான் காப்பி அடிச்சிங்க நீங்கள். மகளிர் உரிமை தொகை முதல் சொன்னது கமல்ஹாசன். அவர் ஆட்சிக்கு வர பொருளும் ஏதாவது வளரி வச்சார், 1500 தரேன்னு. இவங்க அதை கையில் எடுத்துகிட்டு 1000 ரூபா தரேன்னு. அதனால் இவர்கள் அப்போ இவர்கள் சொந்த திட்டமா அது? எந்த ஒரு நல்ல செயலும் யார் மூலியமாக வரும்? மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார், அது சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் மாற்றினார். காங்கிரஸ்காரங்க எங்கள்கிட்ட தான் நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை அடுத்து ஒருத்தர் ஒரு முட்டை போட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணார். இப்போ காலை உணவு திட்டமே அதிமுக ஆட்சியில் வந்தது தான். இவர்கள் அதை பண்ணிக்கிட்டு பெரிய இதெல்லாம் ஊட்டியிருந்தாங்கல்ல. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுதான் இவர்களோட வேலையை. ஏதாவது நல்லது நடந்தால் நாங்கள் தான் பண்ணோம், எங்களை தான் காப்பி அடிக்கிறாங்கன்னா அது நல்லதையும் நடக்கூடாமல் பண்ணுறது திமுகவுடைய வேலையே அதுதான். அவங்க தான் அவங்க மட்டும் இல்லைன்னா, நடுவில் சொன்னாங்களா கலைஞர் மட்டும் இல்லை என்றால், அந்த மாதிரி திமுகன்னு ஒரு கட்சி மட்டும் இல்லைன்னா நம்மளாம் அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு மாதிரி நாகரிகமாலாம் இருக்க முடியாது, காட்டுவாசிங்க மாதிரி இருந்திருப்போம். திமுக வந்ததுனால தான் நம்மளாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டு, இப்போ நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த கையில் பிராஸ்லெட் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் திமுக தான் காரணம். அந்த கட்சி மட்டும் இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான், அந்த இடத்துல ஒரு இலை தலையை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லா கட்சியுமே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுபான கடைகளை மூடுற மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ தாவேகா கட்சியிலே 700க்கு மேற்பட்ட மதுபான கடைகள் மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது சும்மா டெம்பரவரியா இல்லை பர்மனண்டா சார்? அதை எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? இது வரைக்கும் பண்ணாங்க, ஒருவேளை இவங்க ஒழுங்காக மூடிட்டு பண்ணாங்கன்னா, குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தெரியுது. குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மூடுற மாதிரி மூடி திறந்தாங்கன்னா 10ஓட 11 இவங்க தான் சொல்லிட்டு விமர்சனம் வரும். அதுக்குரிய விலையை அவங்க கொடுப்பாங்க. 10 வருஷம் ஆட்சி செய்ய போகிறாங்களா இல்லை இந்த 5 வருஷத்தோடு முடிச்சுக்கிறான்றது அவங்க கையில் தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் பேர் இந்த வினாத்தாள் வெளியானதுக்கு போராட்டம் நடத்தினாங்க. அதை தானே வச்சுக்கிட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது? பொழுது போல் நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியாகிறதுன்றது ஒரு மோசமான நிகழ்வு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த நீட் பயிற்சி மையங்கள். அவனுங்க பெரிய அளவில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பயிற்சி மையங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அந்த தேர்வு தயாரிக்கிற இடத்துல பண்ணி கோடிக்கணக்கில் துட்டை கொடுத்து பேப்பர் அவுட் பண்ணுற வேலை. அதுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அந்த தேர்வு வினாத்தாள் வெளியானது அரசுடைய தோல்வி, சம்மந்தப்பட்ட மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, நீட் தேர்வை ஆன்லைன் மூலிமா கொண்டு வர போகிறாங்க. அப்போ தேர்வு அந்த டைமில் எக்ஸாமில் போய் உட்காரும் போது ஆன் பண்ணால் அந்த கொஷின் பேப்பர் எல்லாம் வரும். இந்த பேப்பர் பிரிண்ட்டு பண்ணுறது, அந்த பிரிண்ட்டை கொண்டு போகிற இடத்துல பேப்பர் உருவிட்டு அவுட் பண்ணுறது, இந்த ஏற்பாடெலாம் இனி நடக்காது. அதனால் ஆன்லைன் மூலிமாவே தேர்வு நேரத்தில் அது கரெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் நாளைக்கு எவனா ஒருத்தன் ஹேக் பண்ணி எதாவது பண்ணான்னா அதுக்கு தடுக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் போவாங்க. அதனால் இது நடந்துட்டு தான் இருக்கும். திமுகவுடைய பலகீனம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய பலம் அவர்கள் சொல்வதை நம்புறது மாதிரி சொல்கிறது. மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது அவங்கள்ட்ட. எல்லோரும் தங்களை உலகத்திலே ஆகச்சிறந்த அறிவாளியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள். திராவிட அரசியல்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஒரு போலியான ஒரு இது, அதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் அதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டுடைய ஆகச்சிறந்த சித்தாந்தம் அதுதான்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது, பெரிய மதசார்பற்ற அதுன்னு பாஜகவை முன்னிறுத்திட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதுவும் ஊரை ஏமாற்றுவது. தேவைப்பட்டாலும் எப்படி வேணாலும் கைகோர்ப்பாங்க. அதிமுகவுடைய கைகோர்க்க முயற்சி பண்ணோம், விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அதிமுகவோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்க முயற்சி பண்ணோம். அதனால் எந்த நிலைக்கும் போவார்கள்.
ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு உலகத்திலே நாங்கள் தான் கொள்கைவாதிகள்னு பேசிக்குவாங்க. இதை மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் பொய்ன்னு சொல்கிறதுக்குள்ளே அது ஊர் பூரா போயிடுற அளவுக்கு பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, பலமான கட்சி கட்டமைப்பு வச்சுருக்காங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார கட்சி திமுக. இந்த மாதிரி பல பலங்கள் இருக்குது. பலகீனம் வந்து கலைஞருக்கு பிறகு ஒரு தத்துவார்த்த தலைவர் இல்லை, ஒரு அறிவார்ந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தெரிந்த தலைவர்கள் இல்லை. கட்சியில் யாரெல்லாம் பணக்காரன் இருக்கான், எவன்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்கிறான், மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த பணக்காரர்கள், இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் மாதிரி கட்சியை கொண்டு போயிட்டாங்க. அது பலகீனம். இன்றைக்கி திமுக கட்சியாக இல்லை, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இருக்குது. முதல்ல குடும்பத்துக்கு கீழே இருக்குது, அதற்கு அடுத்து வசதி படைத்தவர்களுக்கு கீழே இருக்குது, அதற்கு பிறகு அமைச்சர்கள் இவ்வளோ வாரிசுகள் கீழே இருக்குது, அதுக்கு அப்புறம் தான் கட்சிக்காரங்க இதெல்லாம். அதனால் கட்சிக்காரங்களுக்கும் கட்சிக்குமே ஒரு பெரிய இடைவெளியாக இருக்கிறது பெரிய பலகீனம். அது இந்த தேர்தலையும் வெளிப்பட்டது. கலைஞர் போன்ற தலைவர்கள் இல்லாதது பெரிய பலகீனம், அதுவும் இந்த தேர்தலில் வெளிப்பட்டது. தாவேக்கா அரசுக்குள்ள அதிமுக வர்ற மாதிரி இருக்காங்க, ஆனால் வந்த மற்றவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்தாரு. தாவேக்காவில் அந்த அரசாங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் அமைச்சர்கள் இணையணும், கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னாரு. அதிமுக பற்றி கேட்ட பொழுது நேரடியாக பதில் சொல்லலை. அவர்கள் எங்களோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அமைச்சரவையில் பங்குன்ற மாதிரிலாம் சொல்லலை. காரணம் சட்ட சிக்கல் இருக்குது. அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு இவர் கோரிக்கை வச்சுருக்காரு. அவங்கள்ட்ட 25 பேர் தான் இருக்காங்க. அதனால் தகுதி நீக்கம் செய்யப்படுகிற நிலையில் இருக்கிறவங்கள சபாநாயகர் காப்பாற்றிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அது ஒரு சிக்கலாக வரும். அதனால் அவங்க எங்களோட தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர்கள் அவங்களுக்கு கூட இருந்தீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோன்ற மாதிரி. இவர்களுக்கு யாருக்கும் மறுபரிசீலனை பண்ணுறதுலாம் அதிகாரம் இல்லை. சண்முகத்துக்கும் வீரபாண்டியனுக்கும் இடதுசாரி தலைவர்கள் 2 பேருக்கும் தலைவர்கள் வந்து டெல்லியில் இருக்காங்க, அவங்க தான் மறுபரிசீலனை பண்ணணும். முஸ்லீம் லீக்கும் அப்படி தான். விடுதலை சிறுத்தைகள் வேணால் மறுபரிசீலனை பண்ணால் அவங்களே சொந்தமாக முடிவு எடுத்துக்கலாம். அப்போ கூட வன்னியரசுக்கு அமைச்சரவை பதவினா அவர் மறுபரிசீலனை பண்ணுவார் தனியாக. அதனால் அமைச்சரவை கொடுக்குறத ஏற்றுக்கிட்டு கூட இருந்தால் இருப்பாங்க. இல்லை மறுபரிசீலனை அப்படி இப்படின்னாங்கன்னா நீங்கள் பார்த்துங்கன்றவாங்க அவங்க. ஏன்னா 2 பேருடைய தெய்வம் அவங்களுக்கு தேவை. இவங்கள மட்டுமே நம்பி அதிமுக கழட்டி விட்டா இவங்க நாளைக்கு தலைக்கு மேலே ஏறி நின்றுப்பாங்க. இல்லை இவங்கள மட்டுமே வச்சுட்டு அதிமுக கழட்டி விட்டா அப்பவும் சிக்கல். அதிமுக மட்டுமே நம்பி இவங்கள கழட்டி விட்டா அதிமுக தலைமைக்கு மேலே இருக்குது. அதனால் 2த்தையும் அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதனால் இது முடிவு என்ன ஆகுன்றதெல்லாம் உடனே சொல்ல முடியாது. இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதாகும். அமைச்சரவையில் இவங்க விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும் உள்ளே வரதை ஏன் விரும்புகிறாங்கன்னா, வந்துட்டா அதுக்கப்புறம் வெளியே போக மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட்டணி, ஆட்சிக்கும் பிரச்சனை வராது அப்படின்றதுனால உள்ளே வர கேட்குறாங்க. இவங்களை ஆட்டு வைக்கிறது வந்து திமுக தலைமை. அதனால் இவர்கள் தடுமாற்றத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், பார்ப்போம். ஓகே சார், இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி.